இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தற்பொழுது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பொது வாழ்க்கையிலே பங்கெடுக்க தொடங்கியது என்னுடைய 14வது வயதில் மாணவனாக இருக்கிற பொழுது. அது கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த காலம். நாங்கள் அந்த கட்சியில் யாரையும் சந்திக்கவும் இல்லை, உறுப்பினராகவில்லை. நாங்களாக கம்யூனிஸ்டுகள் என்று அறிவித்துக் கொண்டோம். ஒரு 8 பேர் எங்கள் ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள், மாணவர்கள். தடை செய்யப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தோம். எனவே எங்களை கைது செய்து நீதிபதி முன்னாலே, மேஜிஸ்ட்ரேட் முன்னாலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். நான் இதை அறிமுகம் சொல்வதற்கு காரணம், 14வது வயதிலேயே இந்த கட்சிக்காக நான் துண்டு பிரசுரம் வெளியிட்டேன் என்று காவல்துறையினரால் பிடிக்கப்பட்டு நீதிபதி முன்னாலே நிறுத்தப்பட்டவன். அன்றிலிருந்து இன்று வரையில் நான் கம்யூனிஸ்டாகத்தான் வாழ்ந்து வருகிறேன். ஆனால் இப்பொழுது திடீரென்று இந்த தேர்தலில் வைக்கிற உறவுகள் சம்பந்தமாக ஏற்பட்ட மன வருத்தம் அல்லது ஏமாற்றம், இவைகள் காரணமாக இந்த கட்சியிலிருந்து விலகி அந்த கட்சியிலே போய் சேரப்போவதாக அவர்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். தமிழிலே இதை பச்சை பொய் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே அதை ஒயிட் லை என்று சொல்லுவார்கள், வெள்ளை பொய் என்று சொல்லுவார்கள். இது உங்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பயன்படுத்தப்படக்கூடிய முறையில் ஆதாரமற்ற, துரும்பளவு கூட இதற்கு அடிப்படையே இல்லாத கடைந்தெடுத்த பச்சை பொய். இது ஒரு அரசியல்வாதியை, அவர்கள் மீது அவர்களுக்கு கோபம் இருக்கலாம், அவர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் அதற்காக அவர்கள் விவாதிக்கலாம், அவர் கூறுகிற அரசியல் கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கலாம். மாறாக ஒரு பொய்யான செய்தி, அவதூறு செய்தியை வெளியிட்டு என்னுடைய பொது வாழ்க்கை 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகிற வாழ்க்கையை விலை கூறப்படக்கூடிய ஒரு மலிவு சரக்கு போல வெளியிட்டிருப்பது, இது என்னை அவமானப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்டுள்ள செய்தி. அதை தவிர அவர்களுக்கு எந்த நோக்கம் இல்லை, நடைபெறாது என்பது தெரியும். அதில் என்னை பற்றி எழுதியதோடு போதாது என்று என் மகனை பற்றியும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அரசியல்வாதி அல்ல, அவர் கல்வித்துறையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறவர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் அவர் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணியாற்றியவர். அவர் முதலாக பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணியாற்றியது மத்திய அரசால் நிறுவப்பட்டுள்ள ரீஜியனல் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி. அது டெல்லி அரசால் நிறுவப்பட்டுள்ள தனி நிறுவனம். அதிலே அவர் பேராசிரியராக இருந்தார். அதற்கடுத்து அதே திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டு தொழில்துறையில் மேலாண்மை இருக்கிறது அல்லவா, MBA, அதை கற்பிக்கக்கூடிய பேராசிரியராக இருந்தார்.